இன்னைக்கு நெருக்கப்பட்டு எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு கூட கடந்து வருகிற வேறு யாரோ சிலர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு, ஐயா எனக்கு ஏதாவது ஒரு உதவி நடந்தாதான் ஐயா நான் போயிட்டு எதையாவது செய்ய முடியும் என்று அங்கலாய்ப்போடு கூட ஒரு உட்கார்ந்து பலருக்கு சுற்றில நடந்து கொண்டிருக்கிற அநேக காரியங்களை பார்த்து எனக்கு நடக்கலையே, நான் இப்படி முடங்கி இருக்கிறேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருப்பாய் என்றால், உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கும் என்றால் அந்த முடங்கி கட்டப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலை நடுவில் the Lord is saying that you rise up. It's enough for sitting all this while. எனக்கு யாரும் உதவி செய்யல என்று சொல்லாத. இன்னைக்கு இயேசு அண்டையில பேசி கொண்டிருக்கிறார். நீ இருக்கிற இடையில இயேசு தேடி வந்து சொல்றாரு, எழுந்து நட. மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 2வது அதிகாரத்துல 12ஆம் வசனத்தில் இதான் சொல்லப்படுகிறது, உடனே அவன் எழுந்து. உனக்குள்ள ஒரு பெரிய கிரியை கொண்டு வந்தது. அப்படிதான் உனக்குள்ள இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நடுவில் இயேசு சொல்றாரு, நீ எழுந்து நட. அந்த சின்ன வார்த்தை தான், ஆனா அதை நீ எந்த விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்கிறாயோ அந்த விசுவாசத்தோடு கூட இருக்கிற இடத்துல நீ முயற்சி செய்து உன் சூழ்நிலையில இல்ல நான் இப்படி முடங்க மாட்டேன்னு சொல்லி எழுந்திருக்க துவங்கு. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இயேசு கொண்டு வருவார், ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வருவார். நீ இருக்கிற வண்ணமாகவே அல்ல, எழுந்து பல காரியங்களை உன் வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு எதுவா உன் வாழ்க்கை மாறிடும். ஏன் சொல்றாரு, எழுந்து நட.